யெமனின் களத்தில் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா? சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிராக யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார்களா? சவுதி அரேபியாவும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போகின்றார்களா? யெமனின் களத்திலே போர்க்களம் விரிவடைய போகின்றதா? இதன் விளைவாக யெமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்குள்ளும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பார்களா? ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறங்கிய ஜெலன்ஸ்கிக்கு ஈரானிய ராணுவத்தினர் வழங்கியிருக்கக்கூடிய பரிசும் கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உக்ரைனிய ராணுவத்தினரும் அடுத்த கட்டமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்குள்ளே வேட்டையாடப்பட போகும் உக்ரைனிய தளங்களும் முதலீடுகளும். சவுதி அரேபியாவின் களத்திலே அமெரிக்காவின் மிக முக்கியமான போர் விமானிகளை கொத்தாக தட்டி தூக்கிய ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான விமானியும். பொறிவைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை கொத்து கொத்தாக அளிக்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் தரைவழி தாக்குதலில் முன்னேற முடியாமல் லெபனானிய களத்தில் கொத்து கொத்தாக செத்துமடியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும். காசாவினுடைய கள நிலவரங்களும் காசாவை சுத்தப்படுத்தும் பலஸ்தீனிய போராளிகளும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்காக முன்வைக்கப்பட்டிருந்த முன்மொழிவுகளும் களத்தினுடைய உண்மையான யதார்த்தமும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஐநாவினுடைய மனித உரிமை மாநாட்டில் இஸ்ரேல் இந்த உலகுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு செயற்படக்கூடிய ஒரே ஒரு நாடாக மனிதாபிமானமிக்க நாடாக இஸ்ரேலே காணப்படுகின்றது என்றும் பலஸ்தீனிய காரணத்தினை முழுமையாக மனித உரிமை அமைப்பிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்றும் குவைத் நாட்டை சேர்ந்த ஜாசம் அல் ஜுரைத் என்கின்ற நபர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். 2 நாட்களுக்கு முன்பு நான் வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய ஜாசம் அல் ஜுரைத் என்பவர் குவைத் நாட்டை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் ஆவார். இருப்பினும் தற்போது இவர் குவைத் நாட்டை விட்டு வெளியேறி கனடாவிலேயே வாழ்கின்றார். பல வருடங்களுக்கு முன்பே குறித்த ஊடகவியலாளர் குவைத் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். இவருடைய நிலைப்பாடுகளின் காரணமாகவும் சிக்கலான கருத்துக்களின் விளைவாகவும் இவரை கைது செய்வதற்கான உத்தரவுகளையும் குவைத் அரசாங்கம் பிறப்பித்திருந்தது. இதற்கு பின்பே இவர் குவைத்திலிருந்து வெளியேறி தற்போது கனடாவிலே தஞ்சமடைந்துள்ளார். அத்தோடு இவர் ஐநாவினுடைய மனித உரிமை பேரவை குவைத் நாட்டின் சார்பாக குவைத் நாட்டினுடைய பிரதிநிதியாக கலந்து கொள்ளவில்லை என்றும் மனித உரிமை நிறுவனம் சார்பாகவே இவர் கலந்து கொண்டிருப்பதாகவும் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குவைத் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி இவர் ஐநாவின் மனித உரிமை பேரவையில் இந்த கருத்துக்களை முன்வைக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் 2 நாட்களுக்கு முன்பு நான் வெளியிட்டிருந்த காணொலியில் குவைத் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்திய இவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தேன். இவர் குவைத்தை சேர்ந்தவர் என்பதனாலும் குவைத் குடிமகன் என்பதனாலும் இவர் குவைத் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்திய இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார் என 2 நாட்களுக்கு முன்பு நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இது தவறானதாகும். அவர் குவைத் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கவில்லை. எனவே என்னுடைய இந்த தவறுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளில் சிறிய அடிமையாகவே குவைத் காணப்படுகின்றது. அதே நேரம் குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான தளங்களாகவும் காணப்படுகின்றன. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படை தளமானது எவ்வாறு மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு மிக முக்கியமான கடற்படை தளமாக காணப்படுகின்றதோ ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் கண்காணிப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் மிக முக்கியமான கடற்படை தளமாக காணப்படுகின்றதோ அதே போன்றே குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளங்களும் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய தளங்களாகும். 1991 ஆண்டுகளிலிருந்தே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நட்பு நாடாக குவைத் காணப்படுகின்றது. மேலும் 2004 ஆண்டு நேட்டோவினுடைய நட்பு நாடாகவும் குவைத் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 1991 ஆண்டிலிருந்து அமெரிக்கா குவைற்றுக்குள்ளே பல முக்கியமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. குவைற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் அமெரிக்காவினுடைய எண்ணெய் நிறுவனங்களுடைய முதலீடுகளையும் மேற்கொண்டுள்ளன. அது மட்டுமல்ல மிக முக்கியமாக குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களுக்கு பொருட்களையும் உபகரணங்களையும் தளவாடங்களையும் வழங்கக்கூடிய மிக முக்கியமான மத்திய நிலையமாகவே காணப்படுகின்றது. அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஒட்டுமொத்த அடிமை நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களுக்கு தேவையான உபகரணங்களையும் தளவாடங்களையும் குவைற்றிலிருந்தே வழங்குகின்றார்கள். இந்த விநியோக சங்கிலியானது குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் இருந்தே மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் அமெரிக்க இராணுவத்தினுடைய மிக முக்கியமான
தளவாட இருப்பாக குவைட்டே காணப்படுகின்றது. அமெரிக்க இராணுவத்தினுடைய அதிகளவான சொத்துக்களும் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களில் காணப்படுகின்றன. அத்தோடு இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து குவைட்டினுடைய எல்லை பிரதேசத்திலிருந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அமெரிக்க இராணுவம் குவைட்டினுடைய எல்லை பிரதேசத்திலிருந்து ஹிமாஸ் ஏவுகணை தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்கின்றது. இவை தொடர்பான காணொளிகளை கடந்த வாரமே டெலிகிராம் சேனலில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இவ்வாறு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தளவாட இருப்புகளை கொண்டிருக்கக்கூடிய தளவாட விநியோகத்தை கொண்டிருக்கக்கூடிய மைய புள்ளியாகவே குவைட் காணப்படுகின்றது. மேலும் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நலன்களை முழுமையாக சிதைப்பதன் மூலமாக அமெரிக்காவினுடைய இருப்புகளுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். இதற்கமைவாகவே ஈரான் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் அமெரிக்க நிறுவனங்களோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடிய குவைட்டினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அத்தோடு அடிமை அரபு நாடுகளுக்கு எதிராக அடிமை அரபு தலைவர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் நோக்கத்தோடே நான் காணொளிகளில் கருத்துக்களை பதிவிடுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அரபு தலைவர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் நான் காணொளிகளை பதிவிடுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. உண்மையில் உயிருள்ள மனிதனுக்கு எதிராகவோ அல்லது சமூகத்திற்கு எதிராகவோ வெறுப்புணர்வை தூண்ட முடியும். ஒரு உயிருள்ள நபருக்கு எதிராகவும் அல்லது உயிருள்ள சமூகத்திற்கு எதிராகவும் வெறுப்புணர்வை தூண்ட முடியும். ஆனால் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆன்மாவை இழந்திருக்கக்கூடிய மனிதநேயத்தை இழந்திருக்கக்கூடிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் அனைத்தையும் இழந்திருக்கக்கூடிய இந்த அடிமை அரபு சடப்பொருட்களுக்கு எதிராக உயிரில்லாத ஆன்மாவை இழந்திருக்கக்கூடிய அடிமை அரபு நாட்டு தலைவர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்ட முடியாது. பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்த இந்த கொடூர சடப்பொருட்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்ட முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக வீசக்கூடிய குண்டுகளுக்கும் இந்த அடிமை அரபு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. எனவே உயிரில்லாத மனிதநேயம் இல்லாத ஆன்மாவை இழந்திருக்கக்கூடிய அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் என்கின்ற சடப்பொருட்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்ட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் காசாவை சுத்தப்படுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளையும் துரோகிகளையும் கொள்ளை கும்பல்களையும் முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல்களை பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு மாதத்திற்குள்ளே மாத்திரம் காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களின் பல தலைவர்களை பலஸ்தீனிய போராளிகள் தூக்கிலிட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய பல உளவாளிகளையும் துரோகிகளையும் முழுமையாக அழித்துள்ளார்கள். அதே போன்று மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் பதுங்கியிருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களையும் அவர்களுடைய இருப்பிடங்களையும் தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களையும் கொத்து கொத்தாக வேட்டையாடி வருகின்றார்கள். அத்தோடு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் வான்வழி தாக்குதல்கள் குறைவடைந்துள்ளன. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் காசாவிலே கூடிய கவனத்தை செலுத்துவதற்கு முடியாமல் உள்ளது. இதன் விளைவாக தற்போது காசாவிற்குள்ளே மிகவும் குறைந்த அளவிலான வான்வழி தாக்குதல்கள் மாத்திரமே மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த ஒரு வாரத்திற்குள் 3 வான்வழி தாக்குதல்கள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் பலஸ்தீனிய மக்களுடைய உயிரிழப்புகளும் குறைவடைந்துள்ளன. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகம் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான நண்பராக இருக்கக்கூடிய நிக்கலே மோல்டனேவினுடைய தலைமையிலேயே இந்த முன்மொழிவானது முன்வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு காசாவிலே ஹமாஸை படிப்படியாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற முன்மொழிவையே முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு இந்த முன்மொழிவை முழுமையாக நிராகரிப்பதாகவும் நாங்கள் ஆயுதங்களை ஒருபொழுதும் கீழே வைக்கப் போவதில்லை என்றும் ஹமாஸ் தரப்பினர் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த முன்மொழிவின் மூலமாக காசாவுக்கான பீஸ் கவுன்சிலின் மூலமாக எதுவுமே நடைபெறப் போவதில்லை. ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் அடிமை அரபுகளையும் சிதைப்பதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான பீஸ் கவுன்சில் திட்டமானது பாரதூரமானதாகவே பார்க்கப்பட்டது. இருப்பினும் தற்போது ஈரானும் எதிர்ப்பற்றுகளும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் காசாவின் களத்திலே அமெரிக்காவினுடைய இந்த திட்டங்கள் ஒருபொழுதும் நடைபெறப் போவதில்லை என்கின்ற நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் தற்போதைய போர்க்களமானது ஒரு மிகப்பெரிய விரிவடைந்த போர்க்களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது. ஒருவேளை இந்த போரானது இன்னும் ஒரு மாதத்திற்குள் நிறுத்தப்பட்டாலும் மத்திய கிழக்கு பிராந்தியம் இதற்கு முன்பிருந்ததை போன்று இருக்காது. அடிமை அரபுகளுடைய ஆதிக்கம் இதற்கு முன்பிருந்ததை போன்று இருக்காது. ஈரான் மற்றும் எதிர்ப்பற்றுகளுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். இதனால் காசாவின் களத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டங்கள் எதுவும் நிறைவேறப் போவதில்லை. மேலும் பலஸ்தீனிய போராளிகளையும் அவர்களால் நிராயுதபாணியாக்கவே முடியாது.
அடுத்து லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வீரியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை பலவீனப்படுத்த முடியாமல், ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ஹிஸ்புல்லாவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு லெபனானினுடைய பல குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் நேற்றைய தினம் லெபனானினுடைய மிக முக்கியமான 2 ஊடகவியலாளர்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை செய்திருந்தது. காசாவில் எவ்வாறு தாக்குதல் திட்டங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டது அதே போன்றே தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்கின்றது. வான்வழி தாக்குதல்கள் மூலமாக ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் தரைமட்டமாக்கி அவற்றை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முயற்சி செய்கின்றது. இருப்பினும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தி வருகின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 80க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் 50க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 20 நகரங்கள் இலக்கு வைத்து வீரியமான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதன் விளைவாக குறித்த பிரதேசங்களிலே 10க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 3 இராணுவ கட்டளை தளங்களில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளையும் ட்ரோன் தாக்குதல் மூலமாக அளித்துள்ளார்கள். மேலும் ஈரானோடு ஒன்றிணைந்து கூட்டு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு தரைவழி தாக்குதலிலே கான்டாரா மற்றும் கியாம் பிரதேசங்களில் வீரியமான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 19 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். இதிலே குறைந்தது 10 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கான்டாரா பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 5 பொறிகளை வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வைத்திருக்கக்கூடிய இந்த பொறியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கவசப்படையை சேர்ந்த அதிகளவான சிப்பாய்கள் சிக்கி அளிக்கப்பட்டுள்ளார்கள். குறைந்தது 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் வளமை போன்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதனுடைய இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் அமெரிக்காவின் 3 KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. முன்னே காணொளிகளில் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மின்னணு விமானங்களில் ஒன்றான E-3 சென்ட்ரி அவாக் விமானம் ஒன்றும் அளிக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் விளைவாக அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான விமானிகளில் ஒருவரான டைலர் ஜகஸ் என்கின்ற விமானியும் கொல்லப்பட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான ஆரம்ப கட்ட வான்வழி தாக்குதல்களையும் ஈரானிலே பாடசாலை ஒன்று இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களையும் குறித்த விமானியை மேற்கொண்டிருந்தார். டைலர் ஜகர் என்கின்ற விமானியின் தலைமையிலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனவே தற்போது ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் விளைவாக சவுதி அரேபியாவின் தளத்தில் நிலை கொண்டிருந்த குறித்த விமானி அளிக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இவரோடு சேர்ந்து இன்னும் 12 விமானிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் ப்ளூம்பர்க் ஊடகமானது இதனை குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் களத்திலே 12 விமானிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. எனவே இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் கைத்தொழில் வளாகத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களில் அமீரகத்தின் குளோபல் அலுமினியம் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான கிளையொன்றும் தளம் ஒன்றும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது குறித்த அலுமினியம் உற்பத்தி தொழிற்சாலையானது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே குறித்த அலுமினியம் உற்பத்தி தொழிற்சாலையில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைக்கு முன்தினம் சவுதி அரேபியாவில் களமிறங்கிய ஜெலன்ஸ்கி சவுதி ஜோனியை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் நேற்றைய தினம் அமீரகத்தினுடைய ஸ்னூப்பியையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். கடந்த வாரமே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான உக்ரைனிய படைப்பிரிவுகளை ஜெலன்ஸ்கி அனுப்பி வைத்திருந்தார். ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்காகவே உக்ரைனிய படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த உக்ரைனிய படைகளின் தளபதிகளையும் சந்தித்து ஜெலன்ஸ்கி கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். அத்தோடு ஜெலன்ஸ்கி இவ்வாறு அமீரகத்தினுடைய ஸ்னூப்பியை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஈரானிய இராணுவத்தினர் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பரிசொன்றையும் அனுப்பி வைத்திருந்தார்கள். அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே ஜெலன்ஸ்கி களமிறங்கி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலேயே அமீரகத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு சொந்தமான தளம் ஒன்றை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் குறித்த தளத்தில் தான் ஈரானிய ட்ரோன்களை இடைமறிப்பதற்கான உக்ரைனிய ட்ரோன்களும் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தளத்தை இலக்கு வைத்து ஈரான் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலின் போது குறித்த தளத்தில் 21 உக்ரைனிய அதிகாரிகளும் தளபதிகளும் இருந்ததாகவும் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் ஈரானிய காத்தமல் அன்பியா தலைமையகம் அறிவித்துள்ளது.
அறிவித்துள்ளது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வெளியேறிய ஜெலன்ஸ்கி கத்தாரிலே களமிறங்கினார். கத்தாரி அடிமைகளோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தம் ஒன்றையும் முடித்துள்ளார். சவுதி அரேபியாவோடு மேற்கொண்ட ஒப்பந்தத்தையே தற்போது கத்தாரோடும் மேற்கொண்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் பயிற்சிகளை வழங்குவதற்கான ஒப்பந்தங்களையே தற்போது அடிமை சவுதி அரேபியாவும் கத்தாரும் ஜெலன்ஸ்கியோடு முடித்துள்ளன. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகமும் ஜெலன்ஸ்கியோடு அடுத்த கட்ட ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய உக்ரைனிய முதலீடுகளை இலக்கு வைத்தும் ஈரான் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்பதனை எதிர்பார்க்கலாம். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தெற்கு பிரதேசமான நெகவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈலாட் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களிலே 8க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாக இருந்தன. டெல் அவீவினுடைய மத்திய பிரதேசத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றும் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் களமிறங்கியுள்ளார்கள். நேற்றிரவு வெளியிட்ட காணொளியில் இவை தொடர்பான முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இப்படியான நிலைமையில் யமனினுடைய மத்திய பிரதேசமான மாரிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய அடிமைகளுடைய ஆதரவாளர்களும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் ஒன்றிணைந்து பேரணி ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். சவுதி அரேபியா அவசரமாக யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். யமனினுடைய களத்திலே சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும். யமன் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் கைப்பற்ற வேண்டும் என மாரிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளும் சவுதி அரேபியாவுடைய பக்தர்களும் ஆதரவாளர்களும் பேரணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த வரைபடத்திலே பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் யமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசம். இதிலே இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே மாரிப் பிரதேசமாகும். இந்த மாரிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளே இந்த பேரணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மாரிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹரிப் பகுதியை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் 15க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மாரிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படையின் முக்கியமான தலைமைகளை படுகொலை செய்யும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். இவ்வாறு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் தற்போது அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் எதிராக நேரடியான போரில் களமிறங்கி இருப்பதனால் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்குமாறு அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு முச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. எனவே இதனால் தற்போது யமனினுடைய களத்தில் உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே யமனினுடைய களத்தில் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படையினரும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தரைவழி தாக்குதல்கள் யமனின் களத்திலே மாத்திரம் நிலைத்திருக்காது. சவுதி அரேபியாவினுடைய எல்லை பிரதேசத்தினூடாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள்.